இப்போது இருக்கக்கூடிய இந்த மோதல் நிலைமைக்கு மத்தியில் சற்று அச்ச நிலைமை இருக்கிறது அல்லது சென்றவர்கள் எவ்வாறான நிலையில் இருக்கிறார்கள், எதிர்காலத்தில் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு என்ன நடக்கும், இவ்வாறான கேள்விகள் பல இருக்கின்றன. முதல் நாங்கள் ஆரம்பிப்போம். இப்போதைய நிலையில் சர்வதேசத்திலே இந்த தொழில் வாய்ப்பு என்கின்ற விடயம் எப்படி இருக்கிறது? எமது நாட்டை பொறுத்தவரையில் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றவர்களை பார்த்தால் கிட்டத்தட்ட 85% மத்திய கிழக்கு நாடுகளில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே எல்லாரும் அச்சப்பட்டது இந்த மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அச்ச நிலைமை எமது வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்தும். ஏனென்று சொன்னால் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலமாகத்தான் இலங்கைக்கு அந்நிய செலாவணி அதிக அளவில் வருகின்றது. கிட்டத்தட்ட நீங்கள் கடந்த ஆண்டை பார்த்தீங்கள் என்று சொன்னால் $8.2 பில்லியன், $8.2 பில்லியன் எங்களுக்கு அந்நிய செலாவணியாக கிடைத்திருந்தது. இது வரலாற்றிலேயே மிகவும் ஒரு அதிக அளவிலான ஒரு ரெமிட்டன்ஸ். எனவே இந்த யுத்தம் காரணமாக இந்த ரெமிட்டன்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அல்லது எமது மக்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அல்லது அங்கே வேலை செய்தவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்ற ஒரு அச்ச நிலைமை ஒன்று அனைவரிடம் ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட அந்த யுத்த நிலைமை காரணமாக எமது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றவர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. அது ஒரு ஆரோக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல் நாங்கள் எதிர்பார்த்தோம் சில நேரம் அங்கிருப்பவர்கள் அனைவரையும் நாங்கள் திருப்பவும் நமது நாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படலாமோ அல்லது இல்லையோ என்ற ஒரு நிலைமையும் ஒன்று காணப்பட்டது. அதற்காக எமது அரசாங்கம் தயார் நிலையிலே தான் இருந்தது. இருந்த போதிலும் அவ்வாறான ஒரு நிலைமையும் அங்கே ஏற்படவில்லை. அதே போல் நாங்கள் எதிர்பார்த்தோம் எமது நாட்டுக்கு அனுப்புகின்ற அந்த வெளிநாட்டு அந்நிய செலாவணி வீதம் குறையலாம் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு அனைவராலையும் பார்க்கப்பட்டது. இருந்தாலும் உண்மை நிலவரங்களை நாங்கள் பார்க்கும்போது எமது மத்திய வங்கியினுடைய அறிக்கைகளை பார்த்தால் கடந்த ஜனவரி மாதம் தொடக்கம் இப்போது இருக்கிற அந்த வெளிநாட்டு அந்நிய செலாவணி வந்த விதத்தை பார்க்கும்போது அதுவும் மிக அதிக அளவிலே தான் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் எதிர்பார்த்தவாறு எமது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை.